ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். இன்சென்ஸ் நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 கிளாஸஸாவே இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ் இன்சென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிள் ஏரியாஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கும் வெரி ரீசென்ட்லி ஒரு 1 இயர்க்குள்ள நடந்த மேஜர் கரண்ட் ஈவெண்ட்ஸை வச்சு அதற்கு பிஹைண்ட் த ரீசன்ஸ் தட் இஸ் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் இந்த ஏரியா ஆஃப் இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் ரெலவென்ட் வித் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது லோக்சபாவோட டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் போஸ்ட் வாஸ் கெட்டிங் வேக்கன்ட் இன் சென்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 years. ஒரு 2 வருஷமாவே இந்த போஸ்டிங் வந்து வேக்கண்டா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கையில ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் ஆகுது டு ஃபில் திஸ் வேகன்சி. ஸோ அப்போ வாட் இஸ் தி ரோல் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் ஹவு டு அப்பாயிண்ட் தி டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ இந்த கன்சர்ன்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இன்சென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏரியாஸ் பார்க்க போறோம். தென் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வரும்போது ரீசெண்டா Supreme Court they rejected the case in terms of our 12 MLAs from the LDF from Kerala. Okay, so Kerala Legislative Assembly la ஒரு 2015ல நடந்த கொயாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கிரிமினல் சார்ஜ். ஸோ அது பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்குள்ள ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கலெக்டிவ் ஃபோரம் as a parliament. Okay, so அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ். Then third thing, ரீசெண்டா 3 ஃபார்ம் பில்ஸ் வந்து ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ ஒரு பில்லை ரிப்பீல் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன. தென் ஆன் மார்ச் 2020 ஓகே மார்ச் 20, 2021ல நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இட் செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 25th anniversary. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் லோக் அதாலத். Okay, it is an alternate dispute redressal body. So purpose of alternate dispute redressal body and the functions of Lok Adalat. அதுதான் பார்க்க போறோம். Then constitutional bench case is mounting. In sense constitutional bench அப்படிங்கிறது more than 5 judgesக்கு மேல ஒரு கேஸை டீல் பண்றாங்கன்னா that cases is considered to be an constitutional bench case அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீசெண்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 கேசஸ்க்கு மேல மவுண்ட் அப் ஆகி நிற்குது. இன் சென்ஸ் அது பைல் அப் ஆகிக்கிட்டே இருக்கு. there is no any judgments for that. ஓகே, ஸோ அது ஒரு கொஸ்டின்ல இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன வரும் அப்படிங்கிறது. தென் ரீசெண்டா தமிழ்நாடு அசம்பிளி ரீஅடாப்ட்ஸ் தி பில் அகேன்ஸ்ட் நீட். ஓகே, ஸோ நீட்டுக்கான ஒரு பில்லை வந்து ரீஅடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா கவர்னர் சென்ட் பண்ணது இன்சென்ஸ் சென்ட் பண்ணதை ஃபார் கன்சிடரேஷன்ஸ் இவங்க திருப்பி ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த ஒரு கன்சர்ன்ல வரக்கூடிய கொஸ்டின் ஏரியா எதுவாக இருக்கும். தென் டீலிமிட்டேஷன் கமிஷன் ரீசெண்டா 2020ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வி என்டர் இன் டு தி டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு வரும்போது லோக்சபாஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் வாஸ் கெட்டிங் வேக்கன்ட். ஓகே, ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 28 மாதம்லாம் தட் இஸ் 28 months-ஆவே வேகன்சில தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் அப்படிங்கிறது என்ன கன்சர்ன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாவே ஓகே அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்னு ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது யூஸ்வலா ஓகே ஸோ கன்வென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் யாரா இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தா அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எனி மெம்பர்ஸ். ஓகே, அது கன்வென்ஷனலாவே 1956ல இருந்தே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். ஸோ பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ல 1956ல இருந்தே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்க முடியும். கான்ஸ்டியூஷனல் இது கிடையாது, கன்வென்ஷனல் பிராக்டிஸ். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் பிராக்டிஸ்ல அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956ல சர்தார் ஹுக்கும் சிங் அப்படின்றவர் ஃப்ரம் த அகாலிதால் பார்ட்டில இருந்து வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் அன்அப்போஸ்டு டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் 1956ல இருந்து இந்த ப்ராக்டிஸை கன்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. அப்போ இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கண்டா இருக்கிற பட்சத்துல யாரை இது that is who is the authority to create this post in sense to appoint this deputy speaker அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the concern of the speaker now. But from the speaker side he said another argument அது தேவையில்லை.
நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, under the conduct of rules, under 8 of the conduct of rules of business in Lok Sabha, இந்த ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட் இருக்கு இல்லையா, அதை வந்து பிக்ஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்கு. அப்போ who has the authority to conduct the deputy speakers election அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர் only. ஓகே, ஸோ ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றது பிரசிடென்ட். அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அதை லீட் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்தாலும் வரலாம். ஓகே, ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனா அவர் சைடு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் சைடு இருந்து என்ன இனிஷியேட்டிவ் இல்லாததுனால என்னால அதை தொடர்ந்து ஃபர்தரா லீட் பண்ண முடியலங்கிறது இவரோட ஆர்குமெண்டா இருக்கு. பட் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை யாரு பிக்ஸ் பண்றது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர் தான். ஓகே, ஸோ அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வேகன்சி இருக்கு அப்படின்னா ஹூ ஹாஸ் தி அத்தாரிட்டி டு ஃபில் திட் வேகன்சி அப்படின்னா ஸ்பீக்கர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், வாட் இஸ் த பவர் ஆஃப் தி டெபுட்டி ஸ்பீக்கர்? ஸோ ஒரு டெபுட்டி ஸ்பீக்கரோட ரோல் என்ன? ஸோ டெபுட்டி ஸ்பீக்கரோட ரோல் என்ன அப்படின்னா, ஹி மே ஆக்ட் அஸ் அ ஸ்பீக்கர் வென் ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட். ஸோ ஸ்பீக்கர் ஆப்சென்டா இருக்கும்போது டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்னா அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவார். நார்மல் டைம்ல அஸ் எம்பியா தான் இருப்பார். நார்மலா இருக்கக்கூடிய டைம்ல ஹி இஸ் ஆக்ட் அஸ் அன் எம்பி. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட் மீன்ஸ் ஹி இஸ் ஆக்ட் அஸ் அ ஸ்பீக்கர். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் ஹி இஸ் நாட் அட் ஆல் அ சபார்டினேட் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ சபார்டினேட் கிடையாது. ஸோ இவரோட அட்வைசஸ், தட் இஸ் ஸ்பீக்கரோட அட்வைசஸோ இல்ல ஆர்டர்ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹி இஸ் நாட் சபார்டினேட் டு தி ஸ்பீக்கர். And at the same time, he is an independent constitutional post. And for whom they are answerable அப்படின்னு பார்த்தீங்கன்னா to the house தான். Okay, so deputy speaker is answerable to the house of the people, not to the speaker. So இதெல்லாம் conditions they may ask. Okay, and at the same time he may enjoy the same power as the speaker when he preside over the session. ஸோ செஷனை கண்டக்ட் பண்ணும்போது இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இவரு கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா, இல்ல இவர் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு, இன்சென்ஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு பில்லை ரெஃபர் பண்றாருனாலோ, இல்ல ஒரு மோஷனை அடாப்ட் பண்றாருனாலோ, இல்ல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாருனாலோ, அதை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பி ரிவ்யூ பண்ண முடியாது. ஹிஸ் சே இஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட கொடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபைனல். அதை யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா நோ அப்பீல்ஸ், இன்சென்ஸ் அப்பீலுக்கு போக முடியாது. ஸோ அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங் ஒரு இண்டிபெண்டான போஸ்டிங்கிறது எதை வச்சு என்ஷூர் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் என்ஷூர் பண்ண முடியும். தென் அதர் தென் தட் இவருக்கான சேலரிஸ், அலவன்சஸ் அண்ட் ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே சேம் அஸ் ஸ்பீக்கர் தான். அண்ட் அட் த சேம் டைம் டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் சேலரி, அலவன்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு பை தி பார்லிமெண்ட் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியாஸ். அண்ட் ஆன் தி ஃப்ரம் தி சார்ஜ்டு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சார்ஜ்டு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வரக்கூடிய சேலரி தான் இது எல்லாமே. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இண்டிபெண்டா இருக்கு. இந்த இண்டிபெண்டான போஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படின்னா கம்பேரிசன் வரலாம் பிட்வீன் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அப்படி இல்லைன்னா சோன்லி டெபுட்டி ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படின்னா, ஸோ டெபுட்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்பீக்கர் தான் தெரியும். தென் ஸ்பீக்கர் சபார்டினேட் டு டெபுட்டி ஸ்பீக்கரா? இல்லை. Okay, so speaker for the deputy speaker answerable to whom? That is to the house of the people, not to the speaker. Then அவரோட salary, அவரோட allowances இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா from the charged consultant fund of India தான். யார் ஃபிக்ஸ் பண்றா? பார்லிமெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா இந்த ஏரியாஸ்ல இருந்தா சான்சஸ் இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல. And then apart from that, powers and functions of the presiding officers with respect to speaker as well as deputy speaker. Okay, so deputy speaker normal time la he is act as an MP da, but in case of speaker act பண்ணும்போது அவருக்கு எல்லா பவரும் ஸ்பீக்கருக்கான பவர் வந்துரும். ஸோ அப்போ அவரே என்ன பண்ணுங்க, presiding officersோட பவரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டாபிக். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதா இருந்தா இந்த ஏரியாஸ்ல இருந்து வரலாம். The next topic is with respect to ரீசெண்டா சொன்ன மாதிரி தான். கேரளா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் கேசஸ்க்கான ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 2015ல எல்டிஎஃப் வந்து எம்எல்ஏஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பட்ஜெட் செஷன்ல they create on chaos in the house and they attracted by means of criminal charges. ஓகே, ஸோ கிரிமினல் சார்ஜஸ் என்னவாகுது, இவங்க மேல இம்போஸ் பண்ணப்படுது. அப்ப இம்போஸ் பண்ணப்படுது அப்படின்னா பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் இது கொஸ்டின் பண்ணுது. ஏன்னா பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் படி there are certain privileges for the member of the
ஹவுஸ். தட் இஸ் ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஹவுஸ்குள்ள பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சர்டன் ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அப்போ இந்த கிரிமினல் சார்ஜஸ் ஃபைல் பண்ணது லீகலி வேலிடா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. தென் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ்க்குள்ள இது ஃபிக்ஸ் ஆகுமாங்கிற கொஸ்டின் வருது. அப்போ கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் வாட் ஆர் ஆல் த ப்ரிவிலேஜஸ் கிவன் ஃபார் தி எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ். So அப்படி பார்க்கையில any constitutional provisions to ensure privileges and கேட்டா yes it is under article 194 of the constitution. So under article 194 of the constitution படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, no member of the legislature of the state. So stateல இருக்கக்கூடிய எந்த மெம்பர், legislature of the stateல இருக்கக்கூடிய எந்த மெம்பரும் they are not liable to any court of law or any court proceedings or anything what they done in the inside the parliament or in the state legislature. So such a privileges they given for them. Okay, so privileges அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ்ல அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், ஹவுஸ்ல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட், ஹவுஸ்ல அவங்க போடக்கூடிய ஓட், இதுல எல்லாம் யார் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னா கோர்ட் எந்த கண்டிஷன்லயும் கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் ஹவுஸுக்குன்னு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஹவுஸுக்குன்னு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்றதோ இல்ல பிரஸ் ரிலீஸ் பண்றதோ அது அவங்களோட வில்லிங்னஸ். சோ இது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 194ல சொல்லுது. சோ அதுதான் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ். நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டு த ரைட்ஸ் அண்ட் இம்யூனிட்டி என்ஜாய்டு பை தி லெஜிஸ்லேச்சர். ஒரு பார்லிமெண்ட் எம்பியா இருக்காங்களோ இல்ல எம்எல்ஏஸ் இருக்காங்களானோ அவங்களுக்கான ரைட்ஸ், தென் அதனால தாண்டி அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல சர்டன் இம்யூனிட்டி. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, they to function without any fear or favor. ஸோ எந்த விதமான எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காண்டி கிரியேட் பண்ணதான் இந்த பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கிராண்டட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் சிவில் ஆர் கிரிமினல் லயபிலிட்டி. ஓகே, ஃபார் எனி திங்ஸ் தே ஆர் டூயிங் இன் தேர் லெஜிஸ்லேட்டிவ் டியூட்டிஸ். ஸோ அப்படி நடக்கையில ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வரும்போது அப்ப கொஸ்டின் எங்க அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, what are all the things listed in the constitution to ensure parliamentary privileges for the MPs or MLAs? So அந்த கண்டிஷன்ல ரெண்டு ஏரியால வருது. ஒன்னு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, இன்னொன்னு ஓவராலா என்டையர் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன. ஸோ இந்த ரெண்டு இதுல தான் கேட்பாங்க. ஒன்னு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அனதர் ஒன்னு கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃபார் அன் MPs or MLAs in the house அப்படின்னு கேட்டீங்கன்னா, these are all the rights. So first one, freedom of speech. So freedom of speech அப்படிங்கிறது don't confuse with fundamental rights. Fundamental ரைட்ஸ்க்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. Fundamental rights it is for the individual citizens. அங்க வரக்கூடிய freedom of speech வேற, இங்க இருக்கக்கூடிய freedom of speech வேற. அது இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸ் against the state. ஓகே, இது இங்க இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா, freedom of speech it is given for the individual MPs or MLAs what they said or do inside the parliament or in the state legislature. ஓகே, ஒரு அசம்பிளிக்குள்ள ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு மெம்பர் பேசக்கூடிய கருத்துகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் படி. ஓகே, இன் சென்ஸ் நோ மெம்பர் கேன் பி டேக் டு டாஸ்க் எனிவேர் அவுட்சைட் தி ஃபோர் வால் ஆஃப் த ஹவுஸ் ஆர் cannot be discriminated against for expressing his or her views in the house and its committees. ஸோ இதுல முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு, பட் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். Subject to reasonable restrictions in sense it should be within the limit of parliament proceedings. Okay, there should not be any unparliamentary words or unparliamentary actions inside the parliament. Such a things attract on punishment. Other it's something different, but within the ambit, within the legal level, they have all the right to freedom of speech and the expression. But only one restriction constitution says that they should not speak about the conduct of the judges other than the time of removal process. So removal time தவிர மற்ற டைம்ல நீங்க ஜட்ஜஸோட கான்டாக்ட டிஸ்கஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் ஆன் them. இது ஒரு ரைட்ஸ். தென் ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட். ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் அப்படின்னு வரும்போது இட் ஒன்லி ஆன் தி சிவில் கேசஸ் தான், நாட் ஆன் தி கிரிமினல் கேசஸ். ஸோ கிரிமினல் கேசஸ்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, சிவில் கேசஸ்ல இருக்கு. சிவில் கேசஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகி 40 டேஸ்க்கு அப்புறமோ இல்ல ஹவுஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியட்லயோ, ஓகே, சோ இவங்களை என்ன பண்ண முடியாதுன்னா சிவில் கேசஸ்ல உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது.
யாரோட பெர்மிஷன் இல்லாமனா without the permission of the house. So house ஓட permission இல்லாம that concerned person cannot be arrested. So இந்த particular privilege எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா only for the civil cases, not for the criminal cases. Then third thing, exception from attendance as witness. In sense, any court, okay, in any court, they should not call him for an witness. So witness இவரை யாரும் இன்வைட் பண்ண முடியாது without the permission of the house. So ஹவுஸ்ல இருக்கும்போது they should not ask him to come as a witness for any cases or any judgments. Okay, so on the exemptions for the MPs or MLAs இருக்கு, these are all the rights for an individual. இது parliamentary privilege இருக்கக்கூடிய individual. Collective interest அப்படின்னு வரும்போது right to publish debates and proceedings. So parliament have all the power to release any proceedings or any press releases for the public, and at the same time it also put on restriction to or prohibit the press to publish its proceedings. So ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ், தட் இஸ் இன்சைட் தி பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கான ரைட்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி ஹவுஸ் இருக்கு. செகண்ட் திங், ரைட் டு எக்ஸ்க்ளூட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் மீன் பண்ண கிடையாது. தேர் ஆர் சம் விசிட்டர்ஸ். ஓகே, ஸோ ரெகுலர் விசிட்டர்ஸ் இருப்பாங்க. பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கான விசிட்டர்ஸ் அப்பப்போ வருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா டு தி ஹவுஸ்க்கு இருக்கு. Then third thing, right to punish members and outsiders in case if anyone violate the parliamentary privileges outside, that is outside persons, if they are violating the parliamentary privileges, means it is the right of the house to punish that concerned persons either by means of penalty or imprisonment or reprimand அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பனிஷ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அவுட்சைடர்ஸ். ஸோ இந்த மூணு ரைட்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ ஒன்னு கேஸ்டின் பண்றதா இருந்தா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ல வாட் ஆல் தி இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கேட்கலாம், இல்ல கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். ஏன் சுப்ரீம் கோர்ட் பர்டிகுலரா இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல ஃபைல் பண்ண சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ஐபிசிலையும் தென் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ அந்த கன்சர்ன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ அதனால திஸ் கேஸ் வில் பி ப்ரொசீடட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நமக்கு இந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் தேவையா அப்படின்னா அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் எங்க இருக்கு, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ல இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸ் என்ன, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ல ஒரு கலெக்டிவ் இன்ட்ரெஸ்டா ஒரு ஹோல் ஹவுஸுக்குள்ள ரைட்ஸ் என்ன அண்ட் இம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத கொஸ்டின் பண்றதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸா இருந்தா இந்த ரெண்டு ஏரியால தான் வர்றதுக்கான சான்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். So 3 contentious farm laws passed was repealed in the parliament. So ரீசெண்டா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு 1 year அஜிடேஷன்ல இருந்துச்சு. இந்த 3 ஃபார்ம் பில்ஸை பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3 ஃபார்ம் பில்ஸை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா தனி வீடியோ ஒன்று நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒய் தே ரிப்பீல்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஐ மேட் தட் வீடியோ. ஸோ அது பார்த்துக்கோங்க. பட் இங்க நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த Prelims பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஒரு பில்லை பாஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிப்பீல் பண்றதுக்கான ரைட்ஸும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு இருக்கும். அப்போ அது எந்த கண்டிஷன்ல வருது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபார்ம் பில்ஸை பொறுத்தளவுக்கு ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் கேஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்றோம். ஓகே, பட் கன்வென்ஷனலா வருவோம். கன்வென்ஷனலாவே ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது ஒரு ஆக்டா கன்வெர்ட் ஆகும் போது சொல்றேன். ஸோ 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பில் வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பில்லா வந்து இந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பில்லை ரிப்பீல் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது 2 நேச்சரா இருக்கும். ஒன்னு ஆல்ரெடி அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சம் சன்செட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சன்செட் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த டேட் பர்டிகுலர் டேட்ல என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து எக்ஸ்பீரி ஆயிடும் அப்படிங்கிறது யூஸ்வலாவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்செட் கிளாஸோட பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் தடா ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, 1987. அதுல சன்செட் கிளாஸ் இருக்கும். 1995 வரைக்கும் தான் இந்த ஆக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சன்செட் கிளாஸோட தான் கொண்டு வந்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுச்சு. இப்போ சன்செட் கிளாஸ் இல்லாத ப்ரொவிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா சன்செட் கிளாஸுக்கு இல்லைன்னா
பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா, என்ன பில் பாசிங் ப்ரொசீஜருக்கு அவங்க அடாப்ட் பண்ணாங்களோ அதே பில் பாசிங் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் அடாப்ட் பண்றது. That is, under Article 245 of the Constitution gives Parliament the power to make law for the whole or any part of India and the state legislature the power to make law for the state. So, ஒரு bill passing procedure under Article 245. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குமோ, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குமோ, ஒரு பில்ல பாஸ் பண்றதுக்கு அதே ரைட்ஸ் தான் ரிப்பீல் பண்றதுக்கும் தேவைப்படும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஸோ பாசிங் அண்ட் ஃபார் த ரிப்பீல் த சேம் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ற கொஸ்டின் தான் இது. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ்னு வரும்போது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தே கேன் மேக் லா ஆர் தே கேன் ரிப்பீல் தி ஆக்ட் ஃபார் தி கன்சர்ன் ஆஃப் எனி டெரிட்டரி ஆர் ஹோல் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ எதுக்கு வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்ம் பில்ஸை ரிப்பீல் பண்றதோ இல்ல இன்க்ளூட் பண்றதோ பண்ணலாம். இதே கண்டிஷன் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இருந்தாலும் சரி, பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, ரிப்பீல் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 245ல பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் ரிப்பீல் பண்றது. அப்போ ஒரு ஆர்டினரி பில்லா இருந்தா ஆர்டினரி ப்ரொசீஜர் பாஸ் பண்ணி ரிப்பீல் பண்ணுவாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா இருந்தா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் யூஸ் பண்ணி ரிப்பீல் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்போ இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுதான் ரிப்பீல் பண்றதுக்கான ப்ரொசீஜரும். ஓகே, சோ இது ஒரு டாபிக், இதோட முடிவு. நெக்ஸ்ட் போவோம். Usage of ordinances increasing in number. ரீசெண்டா இருக்கக்கூடிய அஃபேர்ஸ். ஓகே, சோ ரீசெண்டா என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினன்சஸோட நம்பர்ஸ். இன்சென்ஸ் ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடியது அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸிகியூட்டிவோட பவர். ஓகே, நார்மலா ஒரு பில் பாசிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய பவர்னு வச்சுக்கோங்க. சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறது ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ உள்ள பவர். பட் இந்த அவசர கால சட்டம் அப்படிங்கிறது இட் இஸ் an ordinance making power. It was rest with the executives. In sense, ஒரு யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலோ அதுக்கு பிரசிடென்ட் பண்ணலாம் எக்ஸிகியூட்டிவ். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரா இருந்தாலோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரை ஸ்டேட் சென்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதா இருந்தாலோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலோ அதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் பண்ணலாம். ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் போத் கவர்னர் அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட். ரெண்டு பேத்துக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்ஃபோர்சிங் கண்டிஷன்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அர்ஜென்ட் மேட்டர்ஸ். ஸோ எனி ப்ரொசீடிங்ஸ், எனி ப்ரொசீஜர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் மீன்ஸ் சச் அ ப்ரொவிஷன்ஸ் ஹேஸ் டு பி பாஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஆர்டினன்ஸ். அப்போ ஆர்டினன்ஸ்க்கான ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு பார்க்கிறோம். ஓகே, ஸோ ஆனா இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 30 ஆண்டுகளா ஓகே, சோ இதோட ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 to 19ல ஒரு 3.5 ஆர்டினன்சஸ் ஃபார் எவ்ரி 10 பில்ஸ் இருந்துச்சு. இப்ப 3.3 ஃபார் எவ்ரி 10 பில்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டே பை டே என்ன ஆகிருக்குன்னா, தட் இஸ் செஷன் பை செஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ். ரீசெண்டா கொரோனா ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லலாம். பட் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ பார்லிமெண்ட்ல ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவருக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ் இட் இஸ். So எது மூலமா குறிப்பிடுறாங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 123 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அண்டர் 123 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி where the president has the power to promulgate ordinance during the recess of the parliament. So condition enna? Recess of the parliament. In sense, the session was, that is that both houses was not in the session, or either house was not in the session, either one of the house. Okay, so ரெண்டு செஷன், that is லோக் சபா ராஜ்யசபா ரெண்டுமே செஷன்ல இல்லாத டைமோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் செஷன்ல இல்லாத டயத்திலயோ பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக் பண்றதுக்கான பவர் இருக்கு. சரி, இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒரே எஃபெக்ட் தான், சேம் எஃபெக்ட். ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே தான் ஒரு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணும் போது அதே எஃபெக்ட் தான் இருக்கும். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டெம்பரரி டைம் பீரியட் இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ள இந்த பர்டிகுலர் ஆர்டினன்சஸை நீங்க பார்லிமெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயோ வச்சு அதை பில் பாசிங் ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர்ல அந்த பில்லை பாஸ் பண்ணணுமோ அதுபடி பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது அதுக்கப்புறம் கன்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த செஷனோட அந்த பில் என்னவாயிரும்னா லேப்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனாலதான் இதுக்கும் நார்மல் ஆக்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் டெம்பரவரி லான்னு சொல்றாங்க. அதர் தன் தட் ஒரே எஃபெக்ட் தான். ஒரு ஆக்டை பாஸ் பண்ணா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே தான் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாலும் எஃபெக்ட் இருக்கும். என்ன கண்டிஷன் கவுண்டி பண்றதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் அன்ஃபோர்சிங் ஆர் சம் அர்ஜென்ட் மேட்டர்ஸ் கவுண்டி பண்ணக்கூடிய விஷயம்.
சரி, இது ஒரு ஆர்பிட்டரி பவர் ஆஃப் த பிரசிடென்ட்டா? சோ எப்ப வேணாலும் அவர் நினைச்சா பண்ணிக்கலாமா? இல்ல அதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப் புட்டிங் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆர்டினன்சஸ் எல்லா நேரமும் பாஸ் பண்ண முடியாது பிரசிடென்ட்னால. பிரசிடென்ட் எப்ப ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, டியூரிங் அட் த டைம் ஆஃப் வென் த ரீசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இன் சென்ஸ் செஷன் எதுவும் இல்லாதப்பதான் பிரசிடென்ட் ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, he can make ordinance எப்போ அப்படின்னா only he gets satisfied whether the particular circumstances is really required for an ordinance அப்படிங்கிறது satisfy ஆனா மட்டும்தான். பட் இங்க நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் a discretionary power of the president. இன் சென்ஸ் பிரசிடென்ட் தன்னிச்சையா இதுக்கான முடிவு எடுக்கலாம் அப்படியானா கேட்டா இல்ல. சோ எங்கெல்லாம் பிரசிடென்ட் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் with the prime minister who has to aid and advise to the president. Such a advices has to be binding on the president. அப்ப பிரசிடென்ட்க்கு டிஸ்கிரிஷனரி பவர்ங்கிறது வெரி லிமிடெட் பவர். இங்கேயும் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும்போது அங்க என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. அப்போ இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he only satisfied in sense he just satisfied இருந்தா மட்டும்தான் he can go for ordinance அப்படின்னு சொல்றாங்க. Then ordinance is subject to judicial review. இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. இந்த ஆர்டினன்ஸ் வந்து உண்மையிலேயே அவசரத்துக்காக தான் பண்ணாங்களா இல்ல ஏதாச்சும் மேனிபுலேட் பண்றதுக்காண்டி பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்க ஜுடிஷியரி அப்ரோச் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா எஸ் இட் இஸ். தட் இஸ் ஆர்டினன்ஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இன் விச் கேஸ் அப்படின்னா இன் கூப்பர் கேஸ் 1970. So Cooper case 1970 என்ன சொல்றாங்க அப்படின்னா, Supreme Court held that the president's satisfaction can be questioned in the court on the ground of malafide. In sense any malafide intentions காண்டி ஏதாச்சும் ஒரு பர்பஸ் காண்டி மேனிபுலேட் பண்றதுக்காண்டி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றதா இருந்தா அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றாங்க. அண்ட் இன் ஆல் கண்டிஷன்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே, தென் எவ்ரி ஆர்டினன்ஸ் issued by president during the recess of the parliament must be laid before the house of the parliament. சோ இப்போ அவசர கால சட்டம்னு சொல்லியாச்சு. அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ இந்த ஆர்டினன்ஸ் நீங்க என்ன பண்ணியாங்கன்னா ஒரு பில்ல அஸ் பர் த ப்ரொசீஜர் ஒரு பில் எப்படி பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பாஸ் பண்ண வேண்டும். சோ ஒரு ஆர்டினரி பில்லா இருந்தா ரெண்டு ஹவுஸ்லயும் ஆர்டினரி சிம்பிள் மெஜாரிட்டியோட பாஸ் ஆயிருக்கணும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா இருந்தா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ப்ரொசீஜரோட அது பாஸ் ஆயிருக்கணும். சோ ஒன்ஸ் செஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த செஷன்ல இந்த பில்ல ஆர்டினன்ஸை நீங்க பிக்ஸ் பண்ணி ஆகணும். And it should get approval of both the houses of the parliament to become an act. இதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னா நமக்கு யூசுவலாவே தெரியும் ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் உள்ள கேப் எவ்வளவு தூரம் இருக்கக்கூடாதுன்னா 6 months மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு செஷனோட டியூரேஷன் என்னன்னா ஆவரேஜா 6 weeks இருக்கும். சோ அப்போ அந்த கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 months 6 weeksக்குள்ள நீங்க அந்த அவசர கால சட்டத்தை இன்சென்ஸ் ஆர்டினன்ஸை வித்தின் தி டைம் டியூரேஷன் இன்சென்ஸ் வித்தின் 6 months 6 weeksக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டினன்ஸ் வித்ட்ரா ஆயிடும். இன்சென்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்டினன்ஸை வச்சு நீங்க எந்த விதமான எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸோ இல்ல எந்த விதமான மெக்கானிசம்ஸோ நீங்க பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தே ஆர் பீயிங் இம்போஸ்ட் ஆன் தி ஆர்டினன்ஸ். சோ அப்போ இஷ்யூஸ் இதுதான். பட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு வரும்போது ஃப்ரம் தி ஆர்டினன்ஸ் மேக்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் தி பிரசிடென்ட் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன்ல கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா ஆர்டிகல் 123ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ரெஸ்ட் வித் தி ஆர்டினன்ஸ் மேக்கிங் ஆஃப் தி பிரசிடென்ட் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, சோ இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் போலாம். சோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்களோட 25th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றாங்க. 22nd March 2021ல பண்ணிட்டாங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சி. In sense they can able to monitor and supervise. In what conditions அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but its ultimate objective is to provide free legal service to the weaker section of the society. Okay, இவங்களோட objective என்னன்னு பாத்தீங்கன்னா nothing but they will facilitate some free legal service to the weaker section of the society அப்படிங்கிறது those who are vulnerable sections ன்னு சொல்லுவோம் இல்லையா. So those who are facing poverty, then scheduled caste, scheduled tribes, then women groups, then disability. சோ இந்த மாதிரி கன்சர்ன் பர்சன்ஸ் வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி நம்ம சொல்றோம் சோ கால்ட். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they cannot able to afford the normal court.
because the procedures, then the cost which they are spending is huge. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தே கோ ஃபார் சம் அமிகபிள் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பரஸ்பர ஒப்பந்தம்னு சொல்லுவோம் இல்லையா. இன்சென்ஸ் ரெண்டு பார்ட்டியும் ஒத்து வந்து சரின்னு சொல்லக்கூடிய டிஸ்பியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஃபோரத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணி தரது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுல ஃபார்ம் ஆனதுதான் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லோக் அதாலத். ஸோ இந்த லோக் அதாலத்தோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அன் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் பாடி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஆல்டர்னேட். எதுக்கான ஆல்டர்னேட் அப்படின்னா கோர்ட்டுக்கான ஆல்டர்னேட். எதை சால்வ் பண்றதுக்கு அப்படின்னா டிஸ்பியூட்ஸ், இன்சென்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் சால்வ் பண்றதுக்கான ஒரு ரெட்ரஸல், இன்சென்ஸ் அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஏஜென்சி தான் இது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ட்ரிபுனல்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளதான் செட்டில்மெண்ட் கொண்டு வரும். லோக் அதாலத்துமே ஒரு ஏடியா இருக்கும். ஓகே, சோ இதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எங்கேயும் ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னா எஸ் இட் இஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர் தி ஆர்டிகல் 39A in Directive Principles of State Policy. It states that it is the responsibility of the state to secure that the operation of legal system to promote justice on the basis of equal opportunity or scheme. இது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 39ங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணாங்க. அதை தாண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ் இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 14 and 22 class 1 of the constitution. So article 22 class 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but promote justice on the basis of equal opportunity for all. And at the same time article 14 states that equality before law. So இது ரெண்டு என்ஷூர் ஆகணும் அப்படின்னா there should be on free legal aid or there is a legal service which can be accessible by everyone. ஸோ ஒரு லீகல் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா ஒரு லீகல் சர்வீஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா ஸ்டேட் அது எல்லாருக்கும் அக்சசபிளா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் வரும். அப்போ இதோட அப்ஜெக்டிவ் நான் சொல்ற மாதிரி ஒரு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணணும் இந்த ஏரியாஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல், தாலுக் லெவல், இங்க எல்லாம். ஸோ அதுக்கு கிரியேட் பண்ணதுதான் இந்த லோக் அதாலத் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இங்க ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நத்திங் பட் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பீட்டன்ட் லீகல் சர்வீஸ் to the eligible persons. In sense, facilitate free legal service to the weaker section of the society. And to organize Lok Adalat for the amicable settlement of disputes. In case, okay, paraspara oppandathila solra. Then to create a legal awareness. So recent oda ipo applications onnu introduce pannanga. Okay, so aduvum kuda current affairs la irukku. Recent mobile app la governance la they facilitate an applications. Okay, so ஒரு app ஒன்னு OTT app ஒன்னு create பண்ணிருந்தாங்க in terms of Lok Adalat. Okay, but what is meant by Lok Adalat? So Lok Adalat அப்படின்னு சொல்றது இந்த weaker sectionல இவங்க தான். Okay, so Lok Adalat அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is an alternate dispute redressal mechanism. Alternate dispute redressal mechanism in sense it is an alternate for the court. Okay, so நமக்கே தெரியும் cases வந்து it is pending in the court. Okay, so கிட்டத்தட்ட ஒரு 3 crore cases வந்து ஓவரால் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்துல பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல ஒரு 50% ஆஃப் த கேசஸ் இந்த லோயர் லெவல் ஆஃப் கோர்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான். அப்ப செட்டில்மெண்ட் சிஸ்டம்னா அதுக்குன்னு ஒரு ஃபோரம் ஒன்று செட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபோரம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா லோக் அதாலத். அப்ப இந்த லோக் அதாலத்துல உங்களுக்கு என்ன சர்வீசஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they facilitate both criminal cases as well as civil cases. ஸோ கிரிமினல் கேசஸ், சிவில் கேசஸ் ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா டீல் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்படி டீல் பண்ணும்போது என்னன்னா இட் இஸ் செட்டில்டு அமிகபிளி. இன் சென்ஸ் இங்க என்ன அப்ளை ஆகாது அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்டோ இல்ல ஐபிசியோ சிஆர்பிசியோ அப்ளிகபிள் ஆகாது. இங்க அப்ளை ஆகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அப்ளை ஆகும். ஓகே, சோ தே கன்சர்ன் வித் தி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் தி அவார்ட் கிவன் பை தி லோக் அதாலத் இட் இஸ் சீம்ஸ் டு பி ஃபைனல். ஃபைனல் இன் சென்ஸ் யூ கேனாட் கோ ஃபார் அப்பீல். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஜுடிஷியல் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போக முடியாது அப்படின்னா ஃபர்தரா எந்த அப்பீலும் போக முடியாது. ஒரு செஷன் கோர்ட்டுக்கோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ இல்ல ஒரு ஹை கோர்ட்டுக்கோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போக முடியாது. சோ இவங்க சொல்றதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்பீல் இந்த கேசஸ்ல கிடையாது. ஓகே, தென் இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் பார்ட்டிஸ். சோ 2 பேர் வர்றாங்கன்னா அந்த பார்ட்டிஸ் 2 பேருக்குமே இது பைண்டிங். ஓகே, தென் கோர்ட் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா? நோ, தேர் இஸ் நோ எனி கோர்ட் ஃபீ. ஏன்னா அதோட கண்டிஷன் என்னது? ஃப்ரீ லீகல் சர்வீஸ் தான். அப்ப அதை ஃபெசிலிட்டேட் பண்றது கோர்ட் ஃபீஸ் கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஏதோ ஒரு கோர்ட்ல, அந்த கேஸை எடுத்துட்டு வந்து நான் இங்க ஃபைல் பண்றேன் அப்படின்னா பண்ணலாமா? எஸ், யூ கேன் டூ. அதுக்கான ஃபீஸ் அதையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அதே போக இந்த கேசஸ் வந்து எந்த கோர்ட்ல இருந்தாலும் அதை டீல் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து வித்தின் தி லிமிட், தட் இஸ் சிவில் அண்ட் கிரிமினலுமே ஆம்பிட் லெவல் சிவில் கிரிமினல் கேசஸ்க்குள்ள தான் இருக்கணும்.
ஓகே, சோ அப்ப இந்த கம்போசிஷன் யாரு, லோக் அதாலத்துல யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜுடிஷியல் ஆபீசர் இருப்பாங்க. அது தாண்டி 2 பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒரு லாயர், தென் அனதர் ஒன் இஸ் சோஷியல் ஒர்க். இதுதான் கம்போசிஷன் ஆஃப் லோக் அதாலத். சரி, என்ன கேசஸ்லாம் இவங்க டீல் பண்ணுவாங்கன்னா சிவில், ரெவன்யூ, கிரிமினல் கேசஸ், ஈவன் மேட்ரிமோனியல் கேசஸ், லேண்ட் அக்விசிஷன் டிஸ்பியூட்ஸ், இவற்றை. ஓகே, சோ அப்போ லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நிறையவே சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை பத்தின கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, லோக் அதாலத் பத்தி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கொஸ்டின்ஸ் ஏரியாஸ்ன்னு பார்த்தா இந்த ஒரு கன்சர்ன் ஏரியாஸ்க்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ அப்போ 25th இயர் அனிவர்சரிஸ் அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். செகண்ட் திங், தே ரீசென்ட்லி லான்ச்ட் ஆன் மொபைல் அப்ளிகேஷன் இன் த நேம் ஆஃப் லோக் அதாலத் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டு விஷயம். த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இது ஒன்று இருக்கு. இன்னொரு ரெஃபரன்ஸும் ஒன்று சொல்றேன், நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன் லைன் வித் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகே, இன் சென்ஸ் கோர்ட் முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போரா இருக்கு, அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் டிமாண்ட் ஃப்ரம் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் மெம்பர்ஸ். ஸோ அந்த கன்சர்ன்ல வரும்போது அது என்ன லைன்ல இருக்கணும் அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஸ்டின்ஸ் வரதா இருந்தா இந்த ஏரியால இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ ஒர்க் வித் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஒன்னு. செகண்ட் திங், லோக் அதாலத்னு வரும்போது, ஸோ இப்போ லோக் அதாலத் அப்படின்னு வந்தா லோக் அதாலத் இட் இஸ் அன் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஸோ இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் லைக் அன் ஆர்டினரி கோர்ட். ஸோ இங்க அமிகபிள் செட்டில்மெண்ட் தான், இன்சென்ஸ் பரஸ்பரமா இருக்கக்கூடியதான், ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஜட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு கோ ஃபார் ஃபர்தர் அப்பீல் போக முடியாது. ஓகே, தென் யார் இந்த கம்போசிஷன்ல இருப்பாங்கன்னா ஒரு சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜுடிஷியல் ஆபீசர் இருப்பாங்க, ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருப்பாரு, ஒரு லாயர் இருப்பார். கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் ஃபைனலான்னு கேட்டா எஸ், ஃபைனல் தான். ஓகே, என்ன மாதிரி கேசஸ் டீல் பண்ண முடியும் அப்படின்னா சிவில், ரெவன்யூ, கிரிமினல், மேட்ரிமோனியல் அண்ட் லேண்ட் அக்விசிஷன் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். ஓகே, the next point. Next issue is with respect to the constitutional bench cases mounting. In such, there is many cases which are pending in the Supreme Court. Only very specific constitutional cases. There is more than 50 constitutional cases இருக்குன்னு சொல்றாங்க. லைக் இப்போ the economically weaker section அந்த ஒரு கேஸ் இருக்கு, Citizenship Amendment Act அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு, தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இப்போ ரீசெண்டா பண்ணாங்க இல்லையா 2019, அது பெண்டிங்ல இருக்கு. தென் ட்ரிபிள் தலாக் அந்த இஷ்யூஸ் பெண்டிங்ல இருக்கு. தென் சபரிமலா கேஸ் அது பெண்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு 50 கேசஸ்க்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணியா. ஸோ அப்ப எப்படி அப்சர்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். ஸோ அப்ப கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூ ஹாஸ் தி அத்தாரிட்டி டு ஃபார்ம் அ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் செட்டப் பண்றதா இருந்தா அதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு? either to the president, to the prime minister, or chief justice of India, இல்ல கொலிஜியமா? கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, பட் ஆர்டிகல் 143 படி சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் செட்டப் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்ட்ட இருக்கு அப்படின்னா டு த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருக்கு. தட்ஸ் வை ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி தி மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் எந்த கேஸை யாருக்கு அலோகேட் பண்றதுங்கிறதுக்கான டெசிஷன் எடுக்கக்கூடிய சோல் அத்தாரிட்டி யார்ட்ட இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொலிஜியமோட சேர்த்து ஒர்க் பண்ணுவோம். பட் இது கொலிஜியமோட வரக்கூடிய விஷயம் இல்ல. 143 படி, அண்டர் ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் 143 படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை ஃபார்ம் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மினிமம் லெவல் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் டு டீல் தி கேசஸ் ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கா அப்படியான்னு கேட்டா அதையும் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்றாங்க. எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 145 கிளாஸ் 3ல சொல்றாங்க. ஆர்டிகல் 145 கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா the minimum number of judges who are to sit for the purpose of deciding any case involving a substantial question of law. So substantial question of law அப்படிங்கிறது it's nothing but it's question on the constitutional provisions. As to the interpretation of the constitution or for the purpose of hearing any reference under article 143 shall be 5. ஸோ மினிமம் 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சை தான் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த கண்டிஷன்ல வரும்போது நமக்கு 2 கொஸ்டின், தட் இஸ் 2 ஏரியா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்ட்ட இருக்கு? கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்ட்ட இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. இன் மேட்டர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்.
ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கான மினிமம் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 5 மெம்பர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 13 வரைக்கும் போகலாம். ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஜட்ஜ் பெஞ்சை தான் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பெஞ்ச் தான் எதை டீல் பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் உள்ள கேசஸை டீல் பண்ணும். ஸோ இது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃப்ரம் த ஜுடிஷியரி சைடு இருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். த நெக்ஸ்ட் திங், இது எதோட கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நீட்டோட கொஸ்டின் தான், பட் இட் கொஸ்டின் ஆன் தி கவர்னர்ஸ் வீட்டோ பவர். ஓகே, அங்க நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில் அடாப்ட் பண்றதுக்கோ இல்ல ரீசென்ட் பண்றதுக்கோ இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் பார்த்தோம். இங்க ரீஅடாப்ட் தி பில் அகைன்ஸ்ட் நீட். ஓகே, ஸோ அப்ப நீட்டுக்கான ரீஅடாப்டேஷன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கொஸ்டின் ஆன் நத்திங் பட் தி கவர்னர்ஸ் வீட்டோ பவர். ஸோ ஒரு பில்ல ரீகன்சிடரேஷன் பண்றாரு அப்படின்னா, கன்சிடரேஷனுக்கு ரீசென்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் கவர்னருக்கு இருக்கா? ஒரு 2 ஹவுஸ்ல பில்லா பாஸ் ஆகிற ஒரு பில்லு, இந்த பில்லு கவர்னர் ஆஃபீஸ் போகுது ஃபார் தி அசன்ட். அசன்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா? இருக்கு. வித்ஹோல்ட் பண்றதுக்கு, தட் இஸ் கேன்சல் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா? இருக்கு. ரீகன்சிடரேஷன் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா? கவர்னருக்கு இருக்கு. ஸோ இது கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 111 ஃபார் த பிரசிடென்ட், அண்டர் ஆர்டிகல் 200 ஃபார் தி கவர்னர். ஸோ கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ்ல ஒன் ஆஃப் த ரைட்ஸ் வீட்டோ பவர். நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா? ஸோ ஆர்டினரி ரைட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுல வீட்டோ பவர்ங்கிறது ஒன் ஆஃப் த ரைட்ஸ் ஃபார் த போத் கவர்னர் அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா எவ்ரி ஆர்டினரி பில் ஓகே விச் வாஸ் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது ஒரு ஆக்டா மாறணும் அப்படின்னா கவர்னரோட அசன்ட் மஸ்ட். ஓகே, ஸோ இந்த நீட் பில்ல பொறுத்தளவுக்கு இட் இஸ் பிரிங்கிங் ஆன் சேஞ்சஸ் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் த பிரசிடென்ட் இஸ் மஸ்ட். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிரிங் எனி சேஞ்சஸ் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல கவர்னர் என்னென்ன வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஸோ வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஓவராலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர் சொல்லுவாங்க. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ இன் சென்ஸ் வித் ஹோல்ட் த பில், இன் சென்ஸ் நீங்க கேன்சல் பண்ணிடுறது, அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாம வச்சுட்டீங்கன்னா அது அப்சல்யூட் வீட்டோ. குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த குவாலிஃபைடு வீட்டோ இஸ் ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி. இன் சென்ஸ் ஒரு பில்ல சிம்பிள் மெஜாரிட்டியோட நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பில்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன் சென்ஸ் கவர்னரோ பிரசிடென்ட்டோ ரீகன்சிடரேஷன் ஃபார் தி ஹவுஸ் திருப்பி அனுப்புறாரு அப்படின்னா அந்த பில்லை நான் திருப்பி ஃபார் தி அசன்ட் ஆஃப் த பிரசிடென்ட்டோ கவர்னரோ நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா நான் அந்த பில்லை சிம்பிள் மெஜாரிட்டியோட அனுப்ப முடியாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அனுப்பிடணும். அதுதான் ஓவர் ரிடன் பை அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அந்த வீட்டோவை நான் நல்லிஃபை பண்றதுக்கு நான் என்ன ப்ரொசீஜரோட பண்ணணும் அப்படின்னா ஓவர் ரிடன் பை அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பண்ணா அது குவாலிஃபைடு வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது ஒரு பில்ல ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்றாரு அப்படின்னா அந்த பில்ல நான் சிம்பிள் மெஜாரிட்டியோட திருப்பி அனுப்பினாலும் அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். அது சஸ்பென்சிவ் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்கெட் வீட்டோவை பொறுத்தளவுக்கு நத்திங், தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன்ஸ். இப்படி இருக்கக்கூடிய வீட்டோ பாக்கெட் வீட்டோ. இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு எய்தர் டு த பிரசிடென்ட் ஆர் டு தி கவர்னர்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ மட்டும்தான் இருக்கு. There is no any qualified veto for the Indian president or Indian government. It is for the US president தான் இருக்கு. பட் இங்க நம்ம வர்றது அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. அப்ப இங்க இவர் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணிருக்காரு கவர்னர். இன்சென்ஸ் he sent it for the reconsideration. ஓகே, சோ அப்ப இங்க இதுதான் கண்டிஷன்ஸ். தட் இஸ் ஒன்னு பில்ல அசென்ட் பண்ணலாம், இல்ல பில்ல வித்ஹோல்ட் பண்ணிடலாம், இன்சென்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், இல்ல பில்ல சென்ட் இட் ஃபார் தி ரீகன்சிடரேஷன். பில்ல ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்றாரு அப்படின்னா வித் சேஞ்சஸ் ஆர் வித்வுட் சேஞ்சஸ், இஃப் தி ஹவுஸ் சென்ட் ஃபார் தி பிரசிடென்ட் அசென்ட் ஃபார் another time means he can use only suspensive veto. In sense he can only assent it. ஓகே, அதுதான் கண்டிஷன். அப்ப இந்த கண்டிஷன்ல என்ன அப்படின்னா இது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுனால மேபி he sent it for the consideration of the president. அப்போ ஒரு பில்ல ஆர்டினரி பில்ல பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காண்டி சென்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு கவர்னர், அதோட அவருக்கு என்ன ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அசென்ட் பண்றதுக்கான ரோல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல டீல் பண்ணக்கூடிய மேட்டர்ஸ் யாருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான். இந்த இடத்துல கவர்னர் ஒரு மீடியேட்டர் ஆயிடுவார். ஓகே, சோ பில்ல அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய 4th ஆப்ஷன் என்னன்னா he may send it for the consideration of the president.
ஸோ பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்ல சென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவரோட ரோல் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் பை தி பிரசிடென்ட். அதுக்கப்புறம் கவர்னருக்கு எந்த ரோலும் கிடையாது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, தென் ஒரு விஷயத்துல கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டுக்கு மேண்டேட்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா டிமினிஷ் தி ரோல் ஆஃப் தி ஹை கோர்ட். இஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் bring any rules for the diminish of the high court means then such a bill mandatorily has to be sent it for the consideration of the president. President அங்க இருக்கக்கூடிய வீட்டோ யூஸ் பண்ணிக்கிறார். அவர் அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணலாம், சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் கவர்னருக்கு இருக்கக்கூடியது 4 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, ஒரு பில் அசென்ட் பண்ணலாம், இல்ல வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்ல ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிசர்வ் பண்ணலாம் பில். ஓகே, ஸோ இந்த 4 கண்டிஷன் ஃபார் தி ஆர்டினரி பில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஒரு இஷ்யூ டீல் பண்ணிக்கங்க. இன்சென்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஃபார் அ டைம் பீயிங், ஓகே, ஃப்ரம் தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் 2014ல இருந்து they regularly demand for the special status. ஓகே, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரீசெண்டா ஃப்ரம் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சைடு he gave one statement, that is Andhra Pradesh received so far 1.6 crore for the development from the center for the past 7 years. It is in line with, that is it is in par with special category status. ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்க்கு என்ன கிடைக்குமோ ஸ்டேட்டஸ், ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் படி பார்க்கும்போது இவங்களுக்கான ஃபண்டிங் சப்போர்ட்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்ல 1.6 lakh crores வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா அப்போ வாட் இஸ் த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், who can grant that special category status? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது யார் கொடுப்பாங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் பை தி சென்டர். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் வெரி புவர் இன் தி எக்கனாமிக் தென் அதர் டெமோகிராபிக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் தே மே அசைன்ட் இன் ஹில்லி ஏரியாஸ். ஓகே, ரகட் டெரைன்ஸ் இருக்கும், தென் அதர் கண்ட்ரிஸோட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. எதுக்காகனா ஃபார் தேர் அப்லிஃப்ட்மெண்ட். ஓகே, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் பிரேக்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஸ்பெஷல் டெவலப்மெண்ட்ஸ் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, விதர்பா போர்டு, மாத்தவாடா போர்டுலாம் இருக்கும், டெவலப்மெண்டல் போர்டு அப்படின்னா. லோக்கல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு சம் ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சம் ரிசர்வேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட். இது அசமெட்ரிக் ஃபெடரலிசம்னோட சொல்லலாம். அசமெட்ரிக் ஃபெடரலிசம் இன் சென்ஸ் we are not adopted for an uniformity in all spheres. Okay, some states we are facilitating some additional benefits. ஸோ ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுக்கறது, தென் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ல சம் ஃபெசிலிட்டேஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனலி வேலிட். பட் இது யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி இயர் ஆஃப் 1969 பேஸ்ட் ஆன் தி ஃபார்முலா ஆர் ரெக்கமெண்டேஷன் கிவன் பை தி காட்கில் ஃபார்முலா. காட்கில் ஃபார்முலா இந்த 5th ஃபினான்ஸ் கமிஷன்ல தான் இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்காகனா ஃபார் த சம் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டேட்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா சம் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்ன கண்டிஷன்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் டாக்ஸஸ்ல சம் பிரேக்ஸ் கொடுப்பாங்க, இன்சென்ஸ் கம் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, இல்ல ஸ்பெஷல் டெவலப்மெண்டல் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஃபண்ட் இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டியே கொடுப்பாங்க. ஸோ இப்போ யார் கொடுக்கறது இந்த ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிசி தான் கொடுக்கும், தட் இஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அண்டர் பிளானிங் கமிஷன். ஸோ இவங்க தான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹில்லி டெரைன், லோ பாப்புலேஷன் டென்சிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அலாங் பார்டர் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ், எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்வர்ட்னஸ், நான் வயபிள் நேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்சஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் கிவன் பை என்டிசி ஃபார் தோஸ் ஸ்டேட்ஸ். சோஃபார் இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சோஃபார். ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு 10 ஸ்டேட்ஸ்க்கு இருக்கு. சரி, இப்ப இருக்கா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னா இப்ப இல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் பிளானிங் கமிஷனே இல்லை, சோ என்டிசி இல்ல. சோ இப்ப ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்சென்ஸ் இப்ப யாருக்கும் புதுசா கொடுக்கறது கிடையாது. சோ அதுக்கு பதிலா தான் இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இன்சென்ஸ் அப்ப கொஸ்டின் பண்றதா இருந்தா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை பத்தி கொஸ்டின்ஸ் வரலாம். ஒன்னு பேராமீட்டர்ஸ் எப்படின்னு கேட்கலாம், இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் யார்ட்ட இருக்குன்னு கேட்கலாம், இல்ல ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த காட்கில் ஃபார்முலா 5th ஃபினான்ஸ் கமிஷன் 1969 இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஏரியால இருந்து வர்றதுக்கான கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இதுதான். ஓகே, the next thing delimitation commission. So delimitation commission அப்படிங்கிறது it is one of the important high powered body அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா the purpose of delimitation commission is nothing but to classify
okay, or to fix certain limits or boundaries of territorial constituencies. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. ஓகே, ஸோ 39 தொகுதி ஃபார் லோக்சபா ராஜ்யசபா இருக்கு அப்படின்னா சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த லோக்சபா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லோக்சபான்னு சொல்றோம்னா இந்த இடத்துல என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடுன்னு சொல்றோம் இல்லையா. இந்த தொகுதி பங்கீடை பண்ணக்கூடிய அந்த வரையறை இதை யார் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒண்ணு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா 2020 ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் தி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஸோ இவரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஹி வாண்ட் டு கிரியேட் அண்ட் டீலிமிட்டேஷன் ஏரியாஸ் ஃபார் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு தெரியும் ரீஆர்கனைஸ் பண்ணதுல ஜம்மு காஷ்மீர் பண்ணிட்டு லடாக் ஏரியாவை செப்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா அங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகும். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணும்னா கான்ஸ்டிடுவன்சிஸ் செப்பரேட் பண்ணி ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த கான்ஸ்டிடுவன்சிஸ் இப்போ அப்ளை ஆகாது, ஏன்னா நிறைய இடத்துல பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும்னா டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் 2020 ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா 2022 நாங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம், எக்ஸ்டென்ஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடையில சம் இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் அது நமக்கு தேவையில்லை. டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் என்ன அதோட ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் இஸ் ஃபர்ஸ்ட் மீன் பை டீலிமிட்டேஷன் மீன்ஸ் இட் இஸ் an act or process of fixing limits or boundaries of territorial constituency. ஸோ தொகுதி பங்கீடை வந்து வரையறையை வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனோட தான். அதுக்குன்னு ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் ஈவன் தே கேன் கால் டு பி ஆன் பவுண்டரி கமிஷன். ஓகே, இதுக்கு கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல அண்டர் ஆர்டிகல் 82 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. So Article 82 of the Constitution, the Parliament may by law enact delimitation after every census. So over 10 years census ஓடவே இந்த delimitation commission ஃபார்ம் பண்ணணுங்கிறது கான்ஸ்டியூஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். எப்ப இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் சென்ஸ் 26 நவம்பர் 1949 அப்புறமே இது இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துருச்சு. சோ ஃபார் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 delimitation commissions ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா 2001 சென்சஸ் எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புது சென்சஸ் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகும். ஓகே, ஸோ அப்போ இப்போ இதுல யாரு இருப்பா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்த கம்போசிஷன்ல இருப்பாங்க. இவங்களுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு தான். ஒன்னு நம்பர் அண்ட் பவுண்டரிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ் ஃபிக்ஸ் பண்றது. செகண்ட் திங் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்களுக்கான தொகுதியில ரிசர்வ் தொகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை அலோகேட் பண்ணி தர்றதுக்கான பவர் இவங்க தரு. இது வரைக்கும் சோஃபார் எத்தனை கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா 5 கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா கமிஷன் ஃபார்ம் பண்ணது டெல்லி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 2020. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு இருக்குல்ல, இதை கோர்ட்ல கொஸ்டின் பண்ண முடியுமானா தட் இஸ் நோ கொஸ்டின். கோர்ட் கேன் நாட் ஏபிள் டு கொஸ்டின் anything. ஓகே, the delimitation commission in India is a high powered body whose order have the force of law and cannot be called in question before any court. எந்த கோர்ட்லயும் இவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த லிமிட்டை கொஸ்டின் பண்ண முடியாது. தென் இதை யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்ரூவ் பண்ணணும். இன் சென்ஸ் the order came into force on the day to be specified by the president of India. Then such a order has to be laid before the house of the people. So லோக் சபால வைக்கணும். ஓகே, ஸோ லோக் சபால தான் இருக்கு, நாட் இன் தி பார்லிமெண்ட். ஹவுஸ் சபால வைக்கணும். அதை லோக் சபாலையோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலயோ வைப்பாங்க. அதை டிஸ்கஸ் மட்டும் தான் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கோ தவிர அதை சேஞ்ச் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இல்லைன்னா ஈவன் தோ லோக்சபாவுக்கும் கிடையாது. அப்ப அதனாலதான் அதை ஒரு ஹை பவர்டு கமிட்டின்னு சொல்றோம், இல்ல ஹை பவர்டு கமிஷன் சொல்றோம். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் கிரைட்டீரியா அதுதான் ஃபைனல். அதை கோர்ட்லயும் கொஸ்டின் பண்ண முடியாது. பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹவுஸ்ல வைப்பாங்க. ஹவுஸ்ல டிஸ்கஷன் மட்டும் தான் நடக்குமோ தவிர அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியும். ஓகே, கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்தளவு. அப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வித்தின் தி எலெக்ஷன் கமிஷன். டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறது ஒரு செப்பரேட் பாடி. அந்த டைம் அண்ட் அகைன் எப்ப தேவையோ அப்ப கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வேண்டி தேவைப்பட்டது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ். ஒன்னு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, இன்னொன்னு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, தென் கன்சர்ன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். ஓகே, ஸோ இவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது ரெண்டு தான். ஒன்னு கான்ஸ்டிடுவன்சிஸ் கிரியேட் பண்றது, இன்சென்ஸ் கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்றது, இன்னொரு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாஸ் எது அப்படிங்கறத ரிசர்வ் தொகுதிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தரது. பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான் ரெண்டுமே. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வரதா இருந்தா இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபைனல் தான். தென் இது வரைக்கும் சோஃபார் ஒரு 5 டைம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் வெரி ரீசென்ட்லி ஹேப்பன் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா. ஸோ அப்போ ஒர்க் பண்ண ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால நீங்க ஒர்க் பண்ணும்போது இஃப் இட் வில் கிவ் யூ மோர் பாயிண்ட்ஸ், மோர் டேட்டாஸ் கிடைக்கும். தோ கன்வென்ஷனலா நீங்க ரீட் பண்ணியிருந்தாலுமே இதெல்லாம் சம் ஸ்பெஷல் எம்பசைஸ்டு ஏரியா, ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அடிஷனலா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒருவேளை நம்ம கன்வென்ஷனல் ரீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு கிடைக்கும் போது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் தான். ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் முடியுது. இன்னும் 1 or 2 கிளாஸஸ்ல வித் ரெஸ்பெக்ட் டு current affairs based on the Indian polity, what held in 1 year. இந்த 1 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்களை இன்னும் ஒரு 1 or 2 கிளாஸஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை முடிச்சோடனே அடுத்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்குள்ள போகலாம். ஸோ நம்ம அப்ரோச்சே அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ ஏரியா ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஒன்ஸ் பாலிட்டி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு ஏரியாவை நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஹோப் யூ என்ஜாய் மை செஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.